ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல ஆப்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த கொஸ்டின் நம்ம நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துட்டு கான்செப்ட் அந்த கொஸ்டின் பேஸ்டா இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்துட்டு அந்த நமக்கு லேட்டா நம்ம அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங், AB and CD are two spherical mirrors forms a parts of a hollow spherical ball with its center at O as shown in the figure. If an arc AB is equal to half of an arc CD, what is the ratio of their focal length? So நமக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன செஞ்சுக்கணும்னா focal length நமக்கு கண்டுபிடிக்கணும். ரெண்டு கேஸ்லயுமே நமக்கு focal length கண்டுபிடிக்கணும். State which of the two mirrors will always form virtual image of an object placed in front of it and why? ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மிரருக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ணும்போது எந்த மிரரில் நமக்கு எப்பவுமே நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி டூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த டூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த டூ கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெரிக்கல் மிரரை பற்றி நம்ம லைட்டாக நம்ம கோத்ரூ பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்பெரிக்கல் மிரரை பொறுத்தளவுக்கு நமக்கு ரெண்டு விதமான ஸ்பெரிக்கல் மிரர் இருக்கு. இன்னொன்று கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். ஃபர்ஸ்ட் திங், இந்த கான்கேவ் மிரரை பொறுத்தளவுக்கு ஸ்பெரிக்கல் மிரர்னால என்னன்னா நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்கு. இந்த ஸ்பெரிக்கல் பாலை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். ஸ்பிளிட் பண்ணிட்டு எய்தர் சைடை நம்ம கோட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பாருங்க, இன்கேஸ் நம்ம இந்த சைடில் இந்த ஆர்க் இருக்குங்க இல்லையா, இதை நம்ம கோட் பண்ணும்பொழுது எய்தர் சைடு நம்ம கோட் பண்ணும்பொழுது இது நமக்கு கான்கேவ் மிரர்னு சொல்ல போகிறோம். அண்ட் இந்த சைடில் நம்ம கோட் பண்ணோம்னா இது வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? இது நமக்கு கான்கேவ், இது கான்வெக்ஸ். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு இந்த பேசிக்காக நம்ம பார்த்தாலே நமக்கு ரெண்டு விதமான மிரர்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மிரர்ஸ்ல நமக்கு எய்தர் மிரர் நமக்கு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸா இருக்க போது போத் ஆர் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கான்கேவ் மிரரை பொறுத்தளவுக்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு கன்வெர்ஜிங் மிரரா நம்ம ஆக்ட் ஆகிட்டோம். நமக்கு லைட்டை நம்ம கன்வெர்ஜ் பண்ணணும். எப்படின்னு பாருங்க, இன்கேஸ் இதில் நமக்கு ஒரு லைட் இன்சிடென்ட் லைட் நம்ம படுதுன்னா இந்த இன்சிடென்ட் லைட் நமக்கு என்ன செய்யும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அது கன்வெர்ஜ் ஆகும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரல் பீம் இன்சிடென்ட் ஆகும்போது, இந்த மிரர்ல இன்சிடென்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அது இன்சிடென்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்லுவோம். இந்த பாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ இது அப்படியே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த பாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலுமே இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் நம்மளோட லைட்ஸ் வந்து நமக்கு கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ நமக்கு இன்னொரு விதமான மிரர் நம்ம பார்த்தோம்னா கான்வெக்ஸ் மிரர். இந்த கான்வெக்ஸ் மிரர்ல என்ன பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து இன்சிடென்ட் லைட் நம்ம போடும். இந்த பற்ற இன்சிடென்ட் லைட் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் அது வந்து டைவர்ஜ் ஆகும். சரிங்களா? ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா நமக்கு கான்கேவ் மிரரை நம்ம கன்வெர்ஜிங் லென்ஸ் சொல்லுவோம். கான்வெக்ஸ் மிரரை நம்ம டைவர்ஜிங் லென்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு லைட் வந்து இது டைவர்ஜ் பண்ணி விடும். கரெக்டுங்களா? ஸோ இது நமக்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ரெண்டு டெர்மினாலஜிஸ். கான்கேவ் மிரர்னா கான்வெக்ஸ் மிரர்னா மோரோவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கான்கேவ் மிரர்ல நமக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கும். ஸோ கான்வெக்ஸ் மிரரை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு கான்கேவ் மிரர்ல நமக்கு நெகட்டிவா இருக்கும், கான்வெக்ஸ் மிரர்ல நமக்கு பாசிட்டிவா இருக்கும் ஃபோக்கல் லென்த் பொறுத்தளவுக்கு. அண்ட் தென் ஸோ இது ஓவரால் சின்ன பேசிக்ஸ். இப்போ நமக்கு சின்ன டெர்மினாலஜிஸ் நம்ம பார்க்கணும். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அகைன் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த லென்ஸ் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அந்த மிரரை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா அந்த மிரர் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பியர் தான் என்னது ஸ்பெரிக்கல் மிரர். அந்த ஸ்பியர். சரிங்களா? ஸோ ஓவரால் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஸ்பியர், ஒரு கிளாஸி ஸ்பியர் இருக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, லைக் நமக்கு ஒரு பபிள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பபிள் வந்து ஒரு கிளாஸா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பபிள் வந்து என்ன செய்யும், ரெண்டாவது ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணிட்டு நம்ம எதர் சைடு நம்ம கோட் பண்ணும்போது அது கான்வெக்ஸ் மிரராகவும் கான்கேவ் மிரராகவும் அது ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. ஓகே, இப்போ ஒரு சைடு நமக்கு அந்த போல் அப்படின்னு சொல்ல போறோம். எல்லா கால்குலேஷனுமே நம்ம வித் ரெஸ்பெக்ட் போல் வச்சு நம்ம போல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சு நமக்கு எல்லா கால்குலேஷனும் நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ நான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த சென்டருக்கும் அந்த ரேடியஸ் அந்த போலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன சொல்ல போறோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் தென் அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு போல் அண்ட் சென்டர் வழியா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லைனா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி போறோம். அண்ட் தென் நமக்கு மோர் ஓவர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட்டோம் தான். அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்பியரோட பர்டிகுலர் சென்டர் தான் அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஸோ மோர் ஓவர் நமக்கு ரெண்டுக்குமே ரெண்டு கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் கான்கேவ் ரெண்டு மிரருக்கும் நமக்கு டெர்மினாலஜிஸ் எல்லாமே நமக்கு சேம் தான். இப்போ நமக்கு கமிங் பேக் டு ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் ஃபோக்கல் லென்த். இந்த ஃபோக்கல் லென்த் அப்படின்றது
ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்றது நமக்கு எந்த பாயிண்ட்ல நம்மளோட லைட்ஸ் வந்து கன்வெர்ஸ் ஆகும், எந்த பாயிண்ட்ல நமக்கு லைட் வந்து நமக்கு மிரர் இமேஜ் நமக்கு எந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்க போதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லென்ஸுக்கும் பை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு ஃபோக்கல் லென்த் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த லென்ஸ். ஓகே, அண்ட் அகெயின் நமக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா the focal length is exactly half of the radius. So half of the radius of curvature. இது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ நம்மளோட கான்கேவ் மிரர் எடுத்துக்கலாம். இந்த கான்கேவ் மிரர்ல நமக்கு ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ மோரோவர் இது வந்து ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ், நமக்கு லைட் நம்ம இன்ஸ்டன்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு எங்க ஆகணும் பாருங்க, ஒரு பர்டிகுலர் இந்த இன்ஸ்டன்ட் லைட் பட் நமக்கு வந்து ஃபோக்கஸ் நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஸோ அகைன் நமக்கு என்ன செய்ய போறோம்னா இதை கொஞ்சம் ரெண்டு விதமாக நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ண போறோம். இன்கேஸ் இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதையும் நம்ம ஆங்கிள் தீட்டான்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஈவனாக டிவைட் ஆகும். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது ஹோல் பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியும். இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்ல மட்டும் பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன செய்ய முடியும், இது வந்து நமக்கு எஃப் ஃபர்ஸ்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி, இது நமக்கு எஃப்னு எழுதிக்கலாம். இது எம், இது என்னன்னு எழுதிக்கலாம். இது எம், இது நமக்கு என் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன செய்ய போறோம்னா, இஃப் இது ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சு, இது ஆங்கிள் தீட்டாவா தான் இருக்கணும். இது வந்து 2 தீட்டாவா இருக்கணும். ஏன் நமக்கு 2 தீட்டாவா இருக்குன்னு பாருங்க, பை ஆல்டரேட்டிங் இது ஆங்கிள் ஹோலா நம்ம பார்த்தோம்னா 2 தீட்டா இருக்கு. அண்ட் இஃப் திஸ் இஸ் த ஆங்கிள் தீட்டா, இது நமக்கு என்னவா தான் இருக்கணும், 2 தீட்டாவாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன செய்ய போறோம்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன டெரிவேஷன் மட்டும் நம்ம பார்க்க போறோம். டெரிவேஷன் பாருங்க, ஃப்ரம் CMN என்ன எழுதிக்கலாம்னா, அது tan theta is equal to tan theta is nothing, அது கொஞ்சம் அப்படியே tan theta will be equal to MN divided by CN எழுதிக்கலாமா? MN divided by என்னதான் இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து நமக்கு adjacent சைடு. கரெக்ட்டுங்களா? அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க tan 2 theta. tan 2 theta அப்படின்றது என்னது? இது நமக்கு tan 2 theta. சரிங்களா? இப்போ tan 2 theta அப்படின்றது அகைன் ஆப்போசிட் டிவைட் பை adjacent சைடு. ஆப்போசிட் அப்படின்றது நமக்கு MN டிவைடட் பை adjacent சைடு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இதுதான் நமக்கு adjacent சைடு. ஓகே, FN. சரிங்களா? இப்போ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க tan theta sin theta அப்படின்றத நம்ம வெறுமனே theta நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் ஸ்மால் ஆங்கிள் sin theta can be approximated to tan theta. sin theta tan theta can also be approximated to simply வெறும் theta மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா போதும். அண்ட் இந்த theta அப்படின்றது நம்ம எதுல இருக்கணும்னா ரேடியன்ல இருக்கணும். அது நம்ம முக்கியமானது, மறந்துடாதீங்க. இப்போ இதுல ரெண்டுமே ஜஸ்ட் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம mn எழுதலாமா? ஸோ mn will be equal to tan theta CN எழுதிக்கலாம். இதுல இருந்து நமக்கு mn எழுதலாமா? இதுல இருந்து நமக்கு mn can be written as tan 2 theta fn எழுதிக்கலாம். ரெண்டுமே நமக்கு mn தானே. ஸோ ரெண்டுமே நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். எப்படி ரிலேட் பண்ணலாம்? tan theta CN will be equal to tan 2 theta fn. இந்த theta tan theta க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நமக்கு வெறுமனே theta மட்டும் எழுதிக்கிட்டா போதும். ஸோ theta can be theta into CN will be equal to 2 theta into fn. ஸோ theta கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் நம்ம பாருங்க. fn will be equal to fn will be equal to CN divided by 2. இந்த CN அப்படின்றது என்னங்க? CN அப்படின்றது நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் CN அப்படின்றது நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். FN அப்படின்றது நமக்கு ஃபோக்கல் லென்த். அப்போ F can be written as F is nothing but R divided by 2. ஸோ சிம்பிளா நீங்க இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். அப்படி இல்லாட்டினா நீங்க இந்த டெரிவேஷன் சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்போ எந்த ஒரு மிரரா இருந்தாலும் எந்த ஒரு லென்ஸா இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம்னா, ஃபோக்கஸ் பாயிண்ட் எப்படி தான் இருக்க போகுது, half the radius of curvature half of தான் இருக்க போகுது. கண்டிப்பா இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். சரிங்களா? அப்போ நமக்கு எக்ஸாக்டா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னவா அதுக்கப்புறம் எந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு எக்ஸாக்டான அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட எக்ஸாக்டான மிட் பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடைக்கும். which is nothing but focus point will be equal to focal length will be equal to half of the radius அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற இமேஜ் அந்த லைட்ஸ் எங்க இருந்து நமக்கு கன்வெர்ஜ் ஆச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு ரொம்ப பிரைட்டான ஒரு இமேஜ் நமக்கு எங்க ஃபார்ம் ஆகுமோ அதுதான் நம்ம ஃபோக்கல் லென்த்னு கண்டுக்க முடியும். அந்த பர்டிகுலர் லென்ஸுக்கும் அந்த பர்டிகுலர் மிரருக்கும் பேஸ் அந்த மிரர் நேச்சர் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் கமிங் பேக் டு த கொஸ்டின். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ சொல்லுங்க,
வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஃபோக்கல் லென்த் இப்போ நமக்கு ரெண்டு ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து சேம் தானே. ஸோ அவங்க கோட் பண்ணியிருக்க இடம் வந்து வேணா மாறி டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது இதோட ஆர்க் லென்த் மேபி நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் ரெண்டு மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு சேம் தான். ஸோ தட் என்ன செஞ்சுக்கலாம்னா ரெண்டு மிரரோட ஃபோக்கல் லென்த்துமே நமக்கு சிமிலராக தான் இருக்க போகுது. ஸோ ரேடியஸ் நம்ம பார்க்கும்போது மோரோவர் இதோட ஆன்சர் என்ன 1:1 தான் இருக்க போகுது. சரியா, சேம் focal length for two mirrors. சரிங்களா. செகண்ட் क्वेश्चन பாருங்க. State which of the two mirrors will always form a virtual image of an so virtual image எந்த மிரர்ல நம்ம ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்பவுமே virtual image ஃபார்ம் ஆகும்னா இது நமக்கு கான்கேவ் மிரர்ல பொறுத்த அளவுக்கு நமக்கு லைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு கன்வெர்ட் ஆகும். சரிங்களா. இது கன்வெர்ட் ஆகும்போது இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியல் இமேஜ்னு சொல்ல போறோம். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டான டைரக்டான லைட் வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வந்து நமக்கு என்னது ரியல் இமேஜ்னு சொல்ல போறோம். இப்போ இதே நமக்கு வந்து கான்வெக்ஸ் மிரரை பார்த்தோம்னா இந்த சைடு நமக்கு கோட் பண்ணிருப்போம். ஸோ கான்வெக்ஸ் மிரரை பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு லைட் இன்சிடென்ட் ஆகும். இன்சிடென்ட் லைட் வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜ் ஆகும். அந்த மாதிரி இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகிற லைட் வந்து இந்த இடத்துல நம்ம டைவர்ஜ் ஆகும். இந்த டைவர்ஜ் ஆகிற லைட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் நமக்கு ஒரு இமேஜ் எக்ஸ்டென்ஷனோட பாயிண்ட் தான் நமக்கு இமேஜ் கிரியேஷன் பாயிண்ட் நமக்கு கொடுக்கறதால இதை நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஒரு இமேஜினரி இல்லாட்டி விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். அப்போ எந்த மிரர் தான் நமக்கு எப்பவுமே நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணும்னா அந்த டைவர்ஜிங் லென்ஸ் தான் நமக்கு எப்பவுமே நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த டைவர்ஜிங் லென்ஸ் எப்படி கூட சொல்லலாம்னா டைவர்ஜிங் மிரரை நம்ம எப்படி கூட சொல்லுவோம்னா கான்வெக்ஸ் மிரர் கூட சொல்லுவோம். ஸோ எப்பவுமே நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மிரர் என்னது கான்வெக்ஸ் மிரர். சரிங்களா. அண்ட் நமக்கு கான்வெக்ஸ் மிரர் நமக்கு எப்பவுமே ஒரு விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ தட் எந்த பாயிண்ட்லையுமே நமக்கு அதோட லைட்டோட டைரக்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கோயின்சிடென்ட் ஆகாது. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு கோயின்சிடென்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு ஆன்சரை க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சு இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பில் வந்து கொண்டு போய் சேர்க்கும். அங்கே நம்மளோட நோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ தென் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்.